ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு காலிஃபிளவர் சப்ஜி தான் பண்ண போறோம். காலிஃபிளவர் அப்படின்னாலே கோபி 65, கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலிஃபிளவர் வச்சு ஒரு சப்ஜி வந்து வெங்காயம், தக்காளி, மசாலா எந்த விதமான பொருளும் இல்லாம ஒரு நாலு இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டும் நம்ம செய்ய போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். அதை தவிர இன்னொரு காய் வந்து கத்திரிக்காய் வந்து இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். அந்த கத்திரிக்காய் கறி வந்து யூஸ்வலா நம்ம வந்து கடுகு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் தாளிச்சு கத்திரிக்காய் போட்டு காரப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி அந்த மாதிரி போட்டு ஒரு ரோஸ்ட் மாதிரி செய்வோம். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடுகு, தனியா, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாம் போட்டு தனியா பொடி, அதாவது கரிமா பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, கரிமா பொடி போட்டும் கத்திரிக்காய் கறி செய்யலாம். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா வெங்காயம் இல்லாம நம்ம ஒரு சப்ஜி தான் பண்ண போறோம். அதுக்கு தக்காளி யூஸ் பண்ண போறோம். வெங்காயம், பூண்டு அதெல்லாம் இல்லாம ஒரு சப்ஜி பார்க்க போறோம். இப்படியே நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, இந்த ரெண்டு மெத்தடுமே காலிஃபிளவர் சப்ஜி அண்ட் கத்திரிக்காய் சப்ஜி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி காலிஃபிளவர் சப்ஜிக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். காலிஃபிளவர் சப்ஜி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு காலிஃபிளவர் குட்டி குட்டியா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு இல்ல வதக்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ண போறோம். நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு, பிளாக் பெப்பர் இல்லனா ஒயிட் பெப்பர் ஏதாவது ஒண்ணு, மிளகு பொடி, இந்த காரம், உப்பு, இந்த பட்டர், இந்த டேஸ்டோட இந்த காய் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை நம்ம வேக போட்டுக்கலாம். இரும்பு சட்டி தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலிஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃபிளவர் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை ஒரு அரவேக்காடு வேக விட்டுக்கலாம். இதை அரவேக்காடு வேக விடுறதுக்கு முன்னால அந்த உப்பு, மஞ்சப்பொடி இதுல ஆட் பண்ணி செய்யும் போது அதுல உள்ள சின்ன சின்ன புழு வந்து உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா கூட, நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணினா கூட அதுல உள்ளுக்குள்ள ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழு இருந்ததுன்னா கூட இதுல வந்து அது போயிடும். இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இதுல வந்து காலிஃபிளவர் வேகும் போது இரும்பு சட்டியில வேகிறதுனால இதுல வந்து இரும்பனுடைய கலர் வந்து லைட்டா வரும். நீங்க எவ்வளவுதான் தேய்ச்சி இது பண்ணாலும் இரும்பனுடைய கலர் வந்து இதுல வரும். அதோட சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி கலர் வரும். அதனால தப்பு கிடையாது, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்படி இந்த கலர் சேஞ்ச் வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்க வந்து இண்டோலியம் இரும்பு சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அரை வேக்காடு வெந்தாச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்புல சேர்த்து நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து தாராளமா விட்டுக்கோங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்க இதுக்கு நான் வந்து சீரகம் தான் தாளிச்சிருக்கேன். வேணுங்கிறவா மசாலா மாதிரி வேணும் அப்படிங்கிறவா சோம்பு தாளிச்சுக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வடிச்ச காலிஃபிளவரை முன்னாடி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோம் இல்லையா, அதனால பாத்துல உப்பு 2ஆம் தடவை போடும்போது எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. பிளாக் பெப்பர், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமா. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா குக் ஆயிடுத்து. நல்லா இப்படி உடைச்சு பார்த்தாக்கா அழகா வெந்தது தெரியும். இப்படி கையால எடுத்து மசிச்சாலே உங்களுக்கு வெந்தது தெரியும். இதுக்கு வந்து தேங்காய் வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் நான் இது போட்டா இன்னும் டேஸ்டியா இருக்குமே அப்படிங்கறதுனால போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை போட்டுட்டு ரொம்ப வதக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. அதனால ரோஸ்ட் எல்லாம் முன்னாடி செஞ்சுட்டு கடைசியா அதை போட்ட உடனே இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மேல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃபிளவர் செஞ்சு மிளகு மட்டும் போட்டு இந்த மாதிரி ரைஸ் கூட செய்யலாம். இதை மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோபி மஞ்சூரியன் இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட். அடுத்ததா கத்திரிக்காய் காய் செய்ய போறோம். அதுக்கு வந்து என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் வந்து கத்திரிக்காய் வந்து வேணுங்கிற மாதிரி எடுத்துட்டு தண்ணியில நறுக்கி போடும்போது தண்ணியில நறுக்கி போடலனாக்க அந்த தண்ணியை விட்டு நம்ம வேக வைக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைனாக்க இந்த கத்திரிக்காய் வந்து கருக்காம இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய், கோகனட் ஆயில், SVSN ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு,
வதக்கிறதுக்கு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட அந்த புளிப்போட சேரும்போது அந்த கத்திரிக்காய் வந்து சப்ஜி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர இதுக்கு வந்து கொஞ்சமா காரப்பொடி ஆர் சாம்பார் பொடி இந்த எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்போம்ல அந்த கரிமா பொடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வானொலி அடுப்புல சேர்த்துக்கலாம். வானொலி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா கீ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இது பொரிஞ்ச பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதக்கும் போதே நம்ம தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சால்ட் இப்பவே சேர்க்கும் போது நல்ல வந்து தக்காளி வந்து சீக்கிரமா குக் ஆயிக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தக்காளி இந்த காரப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போகணும். தக்காளி வந்து நல்லா வதக்கணும், குக் ஆகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நல்லா வெந்தாச்சா பார்க்கலாம். நல்லாவே வெந்துடுது. தக்காளி இதை போல நல்ல இதுவா குக் ஆகும்போது, நல்ல சுருள குக் ஆகும்போது தான் டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். இப்ப வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தக்காளியிலே சேர்த்து உப்பு போட்டிருக்கோம். அதனால திரும்ப உப்பு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை வந்து குக் பண்ணும்போது கருவேப்பிலையோட வாசனை வந்து அதில் இறங்கி டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். அதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்ல கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து எண்ணெய் ஜாஸ்தி விடலை. நீங்க வேணும்னாக்க எண்ணெய் வேணும்னாக்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. நல்ல கையால எடுத்து மசிச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் குக் ஆயிடுது அப்படிங்கிறது. லாஸ்டா இந்த தேங்காய் துருவல் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு மேல கருவேப்பிலை நல்ல பிச்சை போடும்போது வாசனையும் இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்றதா கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சால்னாக்க ஈஸியா சாப்பிடுவோம். இந்த தக்காளியை வதக்கியும் போடலாம். அப்படி இல்லைன்னா தக்காளியை நீங்க அரைச்சு விட்டு அதோட சேர்த்து காரப்பொடியும் சேர்த்து விட்டு அரைச்சு விட்டு பண்ணும்போது இந்த கத்திரிக்காயை வந்து ரெட் கலர்ல கூட இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காலிஃபிளவர் சப்ஜி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதை வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் சப்ஜி கூட தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். வெத்த குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே இந்த கத்திரிக்காய் சாதத்தை வெறும் சாதத்துல நெய்யை ஊத்தி நல்லா இந்த கத்திரிக்காயை போட்டு பிசைஞ்சு கலந்து சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் சாதம் கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்லயும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.